கொண்டு ஒரு சிறப்பு என்னன்னா, இன்னைக்கு அஇஅதிமுகவோட அவை தலைவராக பொறுப்பேற்கும் டிடிடி காமராஜன் அண்ணன் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் இங்கே மிக சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கும் அஇஅதிமுகவின் நகர தலைவர் சி.ஆர். ராஜேந்திரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் மிக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கும் பங்கு மகேசனன் அவர்கள், அதேபோல் பாரதிய ஜனதா கட்சியில் மிக சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கும் நகர தலைவர், அதேபோல் இங்கே நகரமன்ற உறுப்பினராக இருக்கும் பாசத்துக்குரிய மீனாட்சி கோவிந்தசாமி அக்கா அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை தந்த அனைத்து பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நேரத்தின் அருமை கருதி ஒரு 2-3 விஷயம் மட்டும்தான் நம்ம சொல்றோம், பெருசா இல்லை. பாரதிய ஜனதா கட்சியும் அஇஅதிமுக எடப்பாடி அண்ணன் தலைமையிலான இந்த கூட்டணியை பார்த்து திமுக பயந்துருச்சு. பயந்து 2 மாசம் ஆச்சு. ஏன் அப்படின்னா, திமுக ஒருத்தர் கூட நல்லவே கிடையல. இல்ல, சில விஷயம் மட்டும் சொல்றேன். இந்த நீங்க ஒரு 4 ஆண்டுகளா பேப்பர்ல நியூஸ் வருது, கஞ்சா விற்பனை யாரு? திமுக. இளம்பெண் கற்பழிப்பு யாரு? திமுக. சிறுமிகள் பாலியல் பலாத்காரம் யாரு? திமுக. இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது, இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. சாராயம், கள்ளச்சாராயம் 58 பேர் இறந்துட்டாங்க. காரணம் திமுக. யாரு இல்லைன்னு மறுக்க முடியாது. திமுகவோட நிர்வாகிகள், திமுகவோட தொண்டர்கள், இவையினாலதான். இன்னும் இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. தமிழகத்தை அடியோடு அழிக்கிறாங்க, அழிச்சிட்டு இருக்காங்க. நிறைய விஷயம் இருக்கு. மது போதைக்கு அடிமையாக்கிட்டாங்க. இது மாதிரி நீங்க எந்த நியூஸ் பேப்பரை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ஒரு பெரிய குற்றம் செஞ்சிருப்பாங்க. அதுல திமுக பிரமுகர்னு எழுதியிருப்பாங்க. நேத்தைக்கு ஒரு விஷயம், ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரம், திமுக பிரமுகர் கைது. நகராட்சி சிறப்பாக செயல்படல. நகராட்சியோட முக்கிய அமைச்சர் நேரு அவர்கள் 2800 கோடி இப்ப 4 நாளைக்கு முன்ன ஊழல் வெளியே வந்திருக்கு. செந்தில் பாலாஜி ஊழல். நீங்க அப்படி எண்ணற்ற ஊழல் செய்யறதாருன்னா திமுக காரர் தான். நீங்க அதெல்லாம் இருக்கட்டு, தாராபுரத்தை கொஞ்சம் பேசுவோம். கடந்த நம்ம திமுக ஆட்சிக்கு வந்தோடனே நாங்கெல்லாம் ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சிருந்தோம். இப்ப ஞாபகம் வருது, யாரும் மறக்க முடியாது. அது என்ன ஆர்ப்பாட்டம் அப்படின்னா, தாராபுரத்துக்கு மத்திய அரசால தரம் உயர்ந்த மருத்துவமனை கிடைக்கிறதா இருந்தது. நம்ம திமுகவோட அமைச்சரவைய தாராபுரத்துல ரொம்ப வசதியானவங்க இருக்காங்க. இங்க யாருக்கு பண பஞ்சம்ல இல்ல, எல்லாரும் எங்க கோயம்புத்தூர் திருப்பூர் போய் பாத்துக்குவாங்க. நம்ம தாராபுரத்துக்கு வேண்டாம், அத நீங்க காங்கிரத்துக்கு கொடுத்துருங்க. தாராபுரத்துக்கு கொடுத்தது யாருன்னா திமுக தான். இதே மாதிரிக்கு நீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு வச்சிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு செயல், மிகப்பெரிய ஒரு சாதனை என்ன, தாராபுரம் பஸ் நிலையத்துக்கு கலைஞரோட பேரை வச்சிருக்காங்க. சிந்திச்சு பாருங்க. நீங்க என்ன இந்த தாராபுரம் சட்டமன்றத்துக்கு என்ன செஞ்சிருக்காங்க சிந்திச்சு பாருங்க. எதுவுமே கிடையாது. நம்ம தினந்தோறும் போற்றக்கூடிய, தினந்தோறும் வணங்கக்கூடிய சிவபெருமான் தாராபுரத்துல மிக முக்கியமான கடவுள். தாராபுரத்தில் பிரசித்த ஒரு கடவுள் சிவன் கோயில். அந்த சிவன் கோயில்கிட்ட மதுபான கடை வந்திருக்கு. திமுகவோட சாதனை யாருமே மறுக்க முடியாது. நம்ம எப்பவுமே இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சி கிடையாது. ஏன்னா இது கட்சியும் கிடையாது. திமுக கட்சியும் கிடையாது. திமுக என்ன தெரியுங்களா, ஒரு பணம் சம்பாதிக்கிற கார்பரேட்.
அதுல வந்து வாரிசுக்கு மட்டும்தான் தலைவராகவும் முதலமைச்சராகவும் இருக்க முடியும். கலைஞர் இருந்தாரு, முதலமைச்சரா இருந்தாரு, நிறைய சொத்துக்களை சேர்த்திருக்காரு, நிறைய பாவங்களை சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு. இப்ப ஸ்டாலின் இருக்காரு, அவரு நிறைய சொத்துக்களை சேர்த்திட்டாரு. மக்களை பத்தி அவர்களுக்கு கவலை இல்ல, ஏழை மக்களை பத்தி அவர்களுக்கு கவலை இல்ல. யார் எப்படி போன நம்ம நல்லா இருந்தா சரி நினைக்கிறாங்க. அவர் என்ன பண்றாரு, நான் மகனை வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதல்வர் ஆக்கியிருக்காரு. எத்தனையோ பேர் இருக்காங்க திமுகவுக்கு, எத்தனையோ பேர் பாடுபட்டது, எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா யாராவது வர முடிஞ்சதா? இப்ப உதயநிதி, அதுக்கு அடுத்தது இன்பநிதி, இப்படி அது குடும்ப அரசியலா போயிட்டு இருக்குது. அதனால நீங்க யாருமே திமுகவுக்கு வாக்களிச்சு இனி தமிழ்நாட்டுல முன்ன வந்து ஒரு தீங்கு வந்து வந்துடக்கூடாது. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய கொடுமை நடந்துட்டு இருக்கு. எங்க எடுத்தாலும் கொலை கொள்ளை. இப்ப பயந்துதான் ஒரு 5000 ரூபாய் கொடுத்திருக்காரு. நான் சொல்றது என்ன, இந்த 5000 எங்களுக்கு வேண்டாம். போதை இல்லாத தமிழகம் வேணும், சிறந்த கல்வி வேணும், சிறந்த மருத்துவம் வேணும். இதையெல்லாம் கொடுக்க முடியுமா? திறனற்ற திமுக எந்த விஷயம் இல்ல. நீங்க இப்ப சொல்ற எந்த அரசு அதிகாரிகிட்டையும் ஒரு மக்கள் போன மரியாதை இல்ல, ஒரு மரியாதையான பேர் இல்ல. ஏன் அப்படின்னா அவங்க ஒரு துறைக்கு வரும்போது ஏகப்பட்ட பணத்தை வந்து மிக முக்கிய அமைச்சர்களுக்கு ஒரு கப்பா கட்டிட்டு இங்க வர்றாங்க. அதனால அவங்க கேட்க முடியாது. இப்ப ஆர்டிஓ வரணும்னா ஒரு 50 லட்சம் 1 லட்சம் 1 கோடி கொடுத்தா தான் இங்க வர முடியும். பதிவாளரா வரணும்னா 50 லட்சம் 1 கோடி கொடுத்தா உண்மை. இது எல்லாருக்கும் தெரியும். அப்படி ஒரு தமிழ்நாடு வந்து ஒரு சுடுகாடான ஒரு சூழ்நிலை ஆகிட்டு இருக்கு. நீங்க நான் சொல்றது வேண்டாம், எல்லாரும் மொபைல் வச்சிருக்கீங்க, எல்லாரும் போன் வச்சிருக்கீங்க, ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்கீங்க. நீங்க போய் ஒரு 5 ஆண்டுகளா எத்தனை ஊழல், எத்தனை வந்து கொலை கொள்ளை, இதோட பிரமுகர் யாருன்னு பாருங்க. சென்னையில கல்லூரியில பட்ட பகல்ல ஒரு மாணவி பாலியல் பலாத்காரம். சார் எந்த சார்? கவர்மெண்ட் மூடி மறைக்கிறாங்க. கவர்மெண்ட் வந்து குற்றவாளிகளை மறைக்கிறாங்க. அதனால வந்து திமுக வந்து பிராணியட்டு, அதாவது வந்து ஒரு அரசாங்கம் வந்து ஒரு முதல்ல எடப்பாடி என்ன ஆட்சியில் அவ்வளவு ஒரு கம்பீரமா இருந்தது, ஒரு ஆட்சி ஒரு கட்டுக்கோப்பா இருந்தது. சொன்ன விஷயத்தை அத்தனையும் செஞ்சாங்க. இதுவே ஏதாவது செஞ்சாங்களா? பூராமே பொய்யான வாக்குறுதி. சிலிண்டருக்கு மானியம் கொடுக்கறோம்னாங்க, கொடுக்கல. அனைத்து மகளிருக்கும் ஊக்கத்தொகை கொடுக்கறோம்னு சொன்னாங்க, கொடுக்கல. பேரளவுல தான் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி மின் கட்டண உயர்வு எப்போ? இப்போ ஸ்டாலின் ஆட்சியில. தண்ணி வரி உயர்வு எப்போ? ஸ்டாலின் ஆட்சியில. சொத்து வரி உயர்வு எப்போ? ஸ்டாலின் ஆட்சியில. மக்களை வஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெட்ரோலுக்கு 4 ரூபாய் லிட்டர் விலை கம்மியும் சொன்னாங்க, கமிச்சாங்களா? இல்ல. எந்த வாக்குறுதியுமே செய்யல. அக்கா கனிமொழி அக்கா சொன்னாங்க, அந்த தமிழகத்துல விதவைகள் அதிகமாயிட்டு இருக்காங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தோடனே மதுபான கடையில எங்க கட்சிக்காரர் அத்தனை பேரும் மூடிடுவாங்க, தமிழகத்தை மதுபானம் இல்லாம பண்ணிரும் சொன்னாங்க. நடந்ததா? இன்னைக்கு வந்து டாஸ்மார்க் வந்து 500 கடை எச்சா இருக்குது. அதே மாதிரி நீங்க சாராய கடைக்கு லைசன்ஸ் வாங்கணும்னா பணம் இருந்தா உடனே வாங்கிடலாம். அந்த அளவுக்கு கேடு கட்ட இடமா இருக்குது. அது ஸ்கூலா இருந்தாலும் சரி, நீங்க வந்து கோயிலா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, பணம் இருந்தா இன்னைக்கு வாங்கிடலாம். அந்த அளவுக்கு அவலநிலை தமிழகத்துல தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு, எல்லாத்துக்கும் தெரியும். அது மாதிரி 1-2 விஷயம் இல்ல, இன்னும் ஏராளமான விஷயம். காவல்துறைய கட்டி போட்டாச்சு. காவல்துறை இன்னைக்கு பவர் இல்ல. இன்னைக்கு போய் யாருகிட்ட இருக்குன்னா திமுக பிரமுகர்கிட்ட தான் இருக்குது. நீங்க போய் இன்னைக்கு காவல்துறை போய் ஒரு தாராபுரத்துல பஸ் ஸ்டாண்ட்லயோ ஒரு பக்கம் இருக்கிற 24 மணி நேரம் விற்கிற மதுபான கடையை நிறுத்த முடியாது. சவாலிட்டு சொல்ற ஒரு அதிகாரி போய் நிறுத்த முடியாது. அப்படி நிறுத்தினா அந்த அதிகாரி இங்க வேலை செய்ய முடியாது. அவளை தூக்கி ஒட்டஞ்சத்திரமோ மதுரையோ சென்னையோ மாத்திடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவலமான ஒரு நிலை. 10 ரூபாய்க்கு எச்சு வச்சு விற்கிறான்னு சொல்றாங்க. என்ன பண்ணுவான் டாஸ்மார்க்கு? பாவம், பாட்டிலுக்கு 10 ரூபாய் எச்சு கொடுத்துதான் வாங்கியே வைக்கிறாங்க. அதனால தடுக்க முடியாது. டெய்லி 500 பாட்டிலுக்கு 10 ரூபாய் நஷ்டப்பட முடியுமா? அல்ல. அதுவும் அவங்க எடுக்கிற பணம் கிடையாது, அது தலைமைக்கு மினிஸ்டருக்கு போற பணம் தான். இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஒவ்வொரு விஷயம் இன்னைக்கு ஒவ்வொரு கிளை வாரிய சரக்கு வைக்கிறாங்க. மாவட்ட வாரிய இப்ப தாராபுரத்துல 5 டன் கஞ்சா பிடிச்சாங்க. இதே மாதிரி சென்னையில வந்து மாநிலத்துல முக்கிய பிரமுகர் ஜாபர் சாதிக்கு 2000 கோடியோட போதைப் பொருளை வச்சிருந்து கைது பண்ணாங்க. யாரு பண்ணா?
திமுக அரசு பண்ணல, மத்தியில் ஆண்டுட்டு இருக்க சர்க்கார், மோடி சர்க்கார் 2000 கோடி ஊழல வந்து கஞ்சாவை வந்து பிடிச்சாங்க, மதுபானத்தை பிடிச்சாங்க, போதைப் பொருளை பிடிச்சாங்க. யாரு பிடிக்கிறது? விக்க சொல்றவனே எப்படி பிடிப்பான்? கண்டிப்பா இல்ல. அது வந்து மோடி சர்க்கார் தான் பிடிச்சாங்க. அது மாதிரி ஒவ்வொரு திட்டம் வர்றது வந்து நம்ம மத்தியில் ஆண்டுட்டு இருக்கிற மோடி சர்க்காரோட திட்டம் தான் வருது. அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி திமுக நாங்க பண்றோம்னு சொல்றாங்க. இங்க வந்த இந்த 5 ஆண்டுகள்ல எந்த ஒரு விஷயம் நடக்கல. இப்ப ஒரு தாராபுரத்துல ஒரு கல்லூரி வந்திருக்கு. அது யாரு கொண்டு வந்தது? கடந்த முறை எடப்பாடி அண்ணன் கொண்டு வந்த அந்த திட்டம். யாரோ பெக்கிற பிள்ளைக்கு பேர் வச்சுட்டு அழகு பாக்குறாங்க. இந்த திமுக வன்மையாக கண்டிக்கிறோம். கடந்த முறை இந்த முறை நடக்கிற ஆட்சி மிக கொடூரமான ஆட்சி. இத விரைவில் முடிவு கொண்டு வர போறோம். 2026 எடப்பாடி அண்ணன் தலைமையில பாரதிய ஜனதா கட்சி துணையுடன் நிச்சயமா ஆட்சி இருக்கு. நிச்சயமா மக்களுக்கு மறுவாழ்வு உண்டு உண்டு என்று சொல்லி விரைகிறேன். நன்றி, வணக்கம்.